ஹாய் விவஸ். இன்னைக்கு நம்ம 1872 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 10ல் குறிப்பிட்டிருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டை பற்றி சில அடிப்படை கருத்துக்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். an agreement which is enforceable by law is called contract. இப்போ சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன் அது சர்வீஸ் லெவல் கான்ட்ராக்ட் நம்ம சொல்றது இல்லை? இது ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அக்ரிமெண்ட்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ அக்ரிமெண்ட்னா அதில் வந்து 3 முக்கியமான உட்கூறுகள் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆஃபர், ரெண்டாவது வந்து அக்செப்டன்ஸ், மூணாவது வந்து கன்சிடரேஷன். ஆஃபர்னா என்னென்னா, ஒரு பொருளோட சொந்தக்காரர் தன்னுடைய பொருளை வாங்குபவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறது, வில்லிங்னஸை வந்து தெரிவிக்கிறது பேர் தான் ஆஃபர். கன்சிடரேஷன் என்ன? சரிப்பா, அவருடைய அதாவது பொருளின் சொந்தக்காரருடைய விருப்பத்தை, வில்லிங்னஸை வந்து இவர் வந்து ஏற்றுக்கிறது, இதுக்கு பேர் தான் அக்செப்டன்ஸ். கன்சிடரேஷன் என்னென்னா, இந்த பொருளை வாங்குறாரு பார்த்தீங்களா, அந்த பொருளை வாங்கினவர் வந்து அந்த பொருளுடைய சொந்தக்காரர்கிட்ட வாங்கின பொருளுக்கு பதிலாக ஒரு பொருளை வந்து திருப்பி கொடுக்கறது பேர் கன்சிடரேஷன். சரி, எப்போ இந்த ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன் வந்து உருவாகும்? 2 பேர் கான்ட்ராக்ட் என்று பண்ணினா மட்டும்தான், ஒரு எக்ஸிக்யூட் பண்ணினா மட்டும்தான் இந்த ஆஃபர், அக்செப்டன்ஸ், கன்சிடரேஷன்லாம் உருவாகும். அப்போ 1872 ஆக்ட் வந்து இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, 2 பேர் எப்படி இருக்கணும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தால் அவங்க கான்ட்ராக்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுக்குது. என்ன வரையறை கொடுக்குது? அந்த 2 பேரும் அன்சவுண்ட் மைண்ட் பெர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாது, அவங்க புத்தி சுவாதீனமானவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும். மூணாவது வந்து சட்டத்தால் டிஸ்குவாலிஃபைடு பண்ணப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வந்து நம்ம கொடுக்குது. மூணாவது எலிமெண்ட் வந்து கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் வந்து என்ன, ஆங்கிலத்தில் வந்து இன் ரிட்டர்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படிதான் பொதுவாக வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த கன்சிடரேஷன் வந்து நிகழ்காலத்தில் கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம், ஃபியூச்சரில் இனிமேல் கொடுக்கப்பட வேண்டிய பொருளாகவும் இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பாஸ்டில் கொடுக்கப்பட்ட பொருளாகவும் இருக்கலாம். அது பணமாக தான் இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எந்த விதமான பொருளாகவும் இருக்கலாம், ஆனால் சட்டத்திற்கு உட்பட்ட பொருளாக இருக்கணும். அதுதான் இங்கே முக்கியம். சட்டத்துக்கு உட்பட்ட பொருள். ஒரு உதாரணம் நம்ம பார்ப்போம். இப்போ IPC 232ல் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் கவுண்டர்ஃபிட் காயின், இந்தியன் கவுண்டர்ஃபிட் காயினை வந்து ரெடி பண்ணுறாருன்னு வச்சுங்க, அது சட்டத்துக்கு புறம்பான செயல். அதுக்கு வந்து லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட்டு, பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை வந்து பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ உதாரணம் சொல்கிறேன். ஏ வந்து என்ன சொல்கிறாரு, நான் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன். பி கிட்ட சொல்கிறாரு, நீ 50 லட்ச ரூபா மதிப்பில்ல ஒரு கள்ள நோட்டெல்லாம் எனக்கு அடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கான்ட்ராக்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த 50 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த கள்ள நோட்டுங்கிறது சட்டத்துக்கு புறம்பான பொருள், இல்லீகல் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல வந்து கன்சிடரேஷன் நடைமுறைக்கு வராது. அப்போ இது வந்து என்ன கான்ட்ராக்ட்? வாய்டு கான்ட்ராக்ட். ஏன்னா சட்டத்துக்கு புறம்பான பொருள். அப்போ கான்ட்ராக்ட் போடும்போது இது இல்லா நிலை கான்ட்ராக்டாக போயிடுது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியன் ஆர்ம்ஸ் ஆக்டில் படி ஒருத்தர் துப்பாக்கி வச்சுக்கணும்னு வச்சுங்க, பாதுகாப்பு, தன்னுடைய சுய பாதுகாப்புக்கு துப்பாக்கி வைக்கணும்னா கூட கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி நம்ம துப்பாக்கி வச்சிருக்கணும். அப்படிதான், அதான் நடைமுறையில் இருக்கிறது. அப்படி இல்லாமல் ரொம்ப 2 பேர் வந்து துப்பாக்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கங்க, அது வந்து ஒரு சட்டத்துக்கு முரண்பட்ட செயல். இப்போ 2 பேர் கான்ட்ராக்ட் போடுறாங்க. நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன், நீ 10 லட்சம் மதிப்புள்ள எக்ஸ்ப்ளோசிவும் துப்பாக்கி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறான்னு வச்சுக்கங்க, அது வந்து ஒரு வாய்டு கான்ட்ராக்ட். ஏன்னா துப்பாக்கி கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் வச்சுக்கவும் கூடாது, தயாரிக்கவும் கூடாது. இப்போ நார்கோட்டிக் ஆக்ட். இப்போ நார்கோட்டிக் ஆக்ட் என்ன சொல்லுது? ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது சட்டத்தால் சொல்லப்பட்ட அளவு மட்டும்தான் வச்சிருக்கணும். இப்போ சித்தா மெடிசனில் மெடிசன் ரெடி பண்ணாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, கவர்மெண்ட் சொல்லப்பட்ட அளவு மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணாத கண்டுபிடிக்கப்பட்டால் கவர்மெண்டால் அந்த மருந்து சீஸ் பண்ணப்பட்டு நடைமுறைக்கு வராது. இப்போ அந்த மாதிரி அளவுக்கு மேலே ஒரு 10 கிலோ 20 கிலோ அளவுள்ள போதைப் பொருட்கள் வைத்திருந்தால் அது வந்து சட்டத்தால் தண்டிக்கக்கூடிய செயல். அப்போ அந்த மாதிரி ஒரு செயலுக்கு 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஒரு சொல்கிறாரு, நான் 1 கோடி கொடுக்குறேன், நீ 1 கோடி ரூபா மதிப்புள்ள போதைப் பொருள் எனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இது வாய்டு கான்ட்ராக்ட். ஏன்னா போதைப் பொருள் வச்சிருக்கிறதோ ரெடி பண்ணுறதோ
இல்லை எங்கே இருந்தாவது கொண்டு வந்து கடத்திட்டு வந்து கொடுக்குறதோ வந்து இந்தியன் ஐபிசி தண்டனை சட்டத்துக்கு உட்பட்டது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கன்சிடரேஷனுங்கிறது சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. சட்டத்துக்கு புறம்பாக இருந்தால் அது வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து நமக்கு அறிவுறுத்துது. இப்போ ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட்னா அந்த கான்ட்ராக்டினுடைய மைய பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியன் ஐபிசி 302 படி அட்டெம்ப்ட் டு மர்டர், இது வந்து என்னென்னா ஒருத்தர் கன்விக்ட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. கன்விக்ட் ஆச்சுன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து ஹேங்கிங் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லைனா லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் வித் ஃபைன். இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. சப்போஸ் செஷன்ஸில் தான் அந்த ட்ரையல் நடக்கும். பிகினிங்கில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நடக்காது, செஷன்ஸில் நடக்குது. செஷன்ஸில் வந்து கன்விக்ட் ஆகி போச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் அப்பீல் எங்கே போவாங்க, ஹைகோர்ட் தான் போகும். இப்போ ஹைகோர்ட்லேயும் வந்து கன்விக்ட் ஆகிடுச்சு. அப்போ அதுக்கடுத்து செகண்ட் அப்பீல் எங்கே போகும், சுப்ரீம் கோர்ட் போகும். சுப்ரீம் கோர்ட்ல அது கன்விக்ட் ஆகி போச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கருணை மனு போடுவாங்க பிரசிடென்ட். இது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ ஒரு அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிறது சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியது, ஒரு ஆளை வந்து த்ரெட்டன் பண்ணக்கூடியது. அப்போ இந்த மாதிரி ஒரு செயலை வந்து ஒரு ஆப்ஜெக்டா வச்சு ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு பண்ணோம்னா என்ன ஆகுது, அது வந்து ஒரு இல்லாநிலை கான்ட்ராக்ட். அந்த ஆரம்ப காலத்திலே கான்ட்ராக்ட் போடும்போது அது இல்லாநிலை கான்ட்ராக்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. இதே இது அடுத்த எலிமெண்ட் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரெண்டு பார்ட்டியும் வந்து ஃப்ரீ கன்சென்ட்மெண்டாக இருக்கணும். எந்த விதமான ஒரு வெளி ஆளுகள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இது வந்து செக்ஷன் 14 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னா, 1872 என்ன சொல்லுதுன்னா, ஒரு அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு கோயசன் இருக்கக்கூடாது, ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷன், ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ கோயசன் என்ன, வலுக்கட்டாயமாக கான்ட்ராக்ட் போடுறியா இல்லையாப்பா, உன்னால் முடியுமா முடியாது அப்படின்னு போட்டு அவனை வலுக்கட்டாயமாக கான்ட்ராக்ட் போட இழுத்துட்டு வரக்கூடாது. இப்போ அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்னு என்ன, ஒரு அதிகார வர்க்கத்தில் மேலே இருக்கிற ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவனை வச்சுட்டு கான்ட்ராக்ட் போடவா, அவனை வச்சு த்ரெட்டன் பண்ணுறது, கான்ட்ராக்ட் போட வர்றியா இல்லை அந்த மாதிரி பண்ணாட்டமா, அவனுக்கு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணுறது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்ன, தெரிஞ்சே வந்து அந்த கான்ட்ராக்டில் வந்து தவறுதலாக குறிப்பிடுதல், மிஸ்டேக். அதே மாதிரி தவறுதலாக மிஸ்டேக் வேணுமுனே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் செக்ஷன் 2Jல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்டு கான்ட்ராக்டை பற்றியும் வாய்டபிள் கான்ட்ராக்டை பற்றியும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி செக்ஷன் 14ல் ஒரு ஃப்ரீ கன்சென்ட் மைண்ட் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா அது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட், தவிர்க்கத்தகு ஒப்பந்தம். வாய்டு கான்ட்ராக்ட்னா இல்லா நிலை ஒப்பந்தம். அப்போ ஒரு கான்ட்ராக்டில் வந்து சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், செட்டர்னிட்டி இருக்கணும். நல்லா அது முக்கியம். ஒரு செட்டர்னிட்டி செட்டர்னிட்டி இருக்கணும், அன்செட்டர்னிட்டி இருக்கக்கூடாது. இதுதான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டில் சில அடிப்படை ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்டை பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேலிடு கான்ட்ராக்ட், ரெண்டாவது வந்து வாய்டு கான்ட்ராக்ட், மூணாவது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட், நாலாவது வந்து அன்பிரீச்சபிள் கான்ட்ராக்ட், அஞ்சாவது வந்து அன்லாஃபுல் கான்ட்ராக்ட். எல்லாம் சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். சட்ட வரையறைக்குன்னா ஒரு ஆஃபர் சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். ஆஃபர், அக்செப்ட், கன்சிடரேஷன் இதுவெல்லாம் சட்ட வரையறைக்கு உட்பட்டு இருக்கணும். அதே மாதிரி ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் போடுறான்னா அவன் மேஜராக இருக்குன்னா, ஒரு சவுண்ட் மைண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடாது, சட்டத்தால் கான்ட்ராக்ட் போடக்கூடிய தகுதிகளை இழந்திருக்கக்கூடாது. அதேமாதிரி அந்த கன்சிடரேஷனாலும் சரி ஆப்ஜெக்ட்னாலும் சரி ஒரு ஃப்ரீ கன்சென்ட்டாக வந்து சட்ட வரைக்கு உட்பட்டு அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தானா அது அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ வாய்டு கான்ட்ராக்ட் என்ன, அந்த வேலிட் கான்ட்ராக்ட் நேர் எதிர்பார்த்தமானது, நேர் எதிரானது. ஸோ இங்கே உதாரணம் சொல்கிறேன். ஒரு மைனர் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இந்தியன் 72 ஆக்ட் என்ன சொல்லுது, மைனர் வந்து அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கூடிய அருகதை கிடையாது. ஆனால் அது மைனரோடைய சேர்ந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நம்ம வந்து லீகல் ரெமெடி வாங்க முடியுமா, முடியாது. ஏன்னா மைனர் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு 1872 ஆக்ட் கிளியராக சொல்லியிருக்கு. அப்போ இந்த மாதிரி போடக்கூட கான்ட்ராக்ட் என்னன்னா வாய்டு கான்ட்ராக்ட், இல்லா நிலை கான்ட்ராக்ட். இப்போ இந்த இல்லா நிலை கான்ட்ராக்ட் என்ன ஆகுன்னா, கான்ட்ராக்ட் போடும்போது ஒரு இல்லா நிலை ஆயிடுது. இதுதான் செக்ஷன் 2J ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வந்து நமக்கு அறிவுறுத்துது. வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட்னா என்னன்னாங்க, செக்ஷன் 14ல் என்ன சொல்லியிருக்கான், ஒரு அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு கோயசன் இருக்கக்கூடாது, ஒரு த்ரெட்டனிங், மிஸ்ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ இதெல்லாம் கம்ப்ளை பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து வாய்டபிள் கான்ட்ராக்ட், தவிர்க்கத்தகு ஒப்பந்தம். இப்போ தவிர்க்கத்தகு ஒப்பந்தம்ல என்ன இருக்கணும்னா, இது வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டி இந்த கான்ட்ராக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வச்சாங்க அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அது வந்து
வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஆகும். அன்பிரீச்சபிள் கான்ட்ராக்ட் என்ன? இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியாக போட்டு ஒரு லேண்டை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க 2 பேர்த்துக்குள்ள. கவர்மெண்ட் வந்து அதை கண்டுபிடிச்சிருச்சு. கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி ஒரு சம்மன் அனுப்புது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ ஃபீஸ், இவ்வளோ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கட்ட வேணும், கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை கவர்மெண்ட் கட்டுற வரைக்கும் இது அன்பிரீச்சபிள் கான்ட்ராக்ட் தான். ஒன்ஸ் வந்து அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பைசாவை கட்டிட்டான்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா as usual வேலிடு கான்ட்ராக்ட் ஆயிரும். இது அன்பிரீச்சபிள் கான்ட்ராக்ட். இப்போ அன்லாஃபுல் கான்ட்ராக்ட் என்ன? நடைமுறைக்கு ஒத்தே வராத ஒரு செயலை வந்து நம்ம செய்யணும்னு 2 பேர் கான்ட்ராக்ட் போகிறோம்னு வச்சுக்க. உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னை வந்து சூரிய மண்டலத்துக்கு நீங்கள் கூட்டு போகணும், உனக்கு நான் 50 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? அன்லாஃபுல் கான்ட்ராக்ட். நடைமுறைக்கு சூரிய மண்டலத்துக்கு கூட்டு போகிறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வருமா? அப்போ அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு செர்டனிட்டி இல்லை, அன்செர்டனிட்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அன்லாஃபுல் கான்ட்ராக்ட். இங்கே வந்து எதுவுமே நம்ம கிளைம் பண்ணவும் முடியாது. ஸோ அண்ட் அக்ரிமெண்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லானா, ஒரு அக்ரிமெண்ட் வந்து சட்ட வரைவுகளுக்கு உட்பட்டு சட்டத்தால் என்ஃபோர்ஸபிள் பண்ணக்கூடியதாக இருந்தால் அது கான்ட்ராக்ட் ஆகும். இதுதான் முக்கியமான ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். நன்றி, வணக்கம்.